ஹிப்ஹாப் ஆதியோடைய ஆக்டிங்கில கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மூவிஸ தொடர்ந்து நம்ம தியேட்டர்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு 1 இயராவே ஹிப்ஹாப் ஆதியோடைய ஆக்டிங்கில ஒரு மூவிஸ் கூட தியேட்டருக்கு வரலையே. இப்போ ஒரு மூவிஸ தியேட்டருக்கு கொண்டு வரத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிடி சார் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான். லவ் ஸ்டோரி, காமெடி, என்டர்டைன்மெண்ட்னு எல்லாமே இந்த மூவில இருக்கு. ஆதியோடைய ஸ்டைல்ல தான் இந்த மூவிய மேக் பண்ணியிருக்காங்க. ஆதியோடைய 25வது மியூசிக் மூவி இந்த பிடி சார் மூவி. கார்த்திக் வேணுகோபாலனுடைய டைரக்ஷன்ல வர மே 24க்கு இந்த மூவிய தியேட்டருக்கு கொண்டு வரதா பிளான் போட்டுருக்காங்களே. ஸ்கூலில் நடக்கிற காமெடி, லவ், என்டர்டைன்மெண்ட் மாதிரியே தான் இந்த மூவியும் டோட்டலாகவே மேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆதியோடைய மூவிஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி தான். அதே போலவே தான் இந்த பிடி சார் மூவியும் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மேவுடைய எண்டான மே 24க்கு இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு இப்போ பிளான் போட்டுருக்காங்க. கமலுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் தேட்டருக்கு வரப்போகிற மூவினா அது இந்தியனுடைய 2வது பக்கம் தான். இந்த மூவியுடைய ரிலீஸ் டேட் தொடர்ந்து போஸ்ட்பெய்ட் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. மேவில் தொடங்கி ஜூன் இப்போ ஜூலை வரைக்குமே வந்திருக்கு. ஜூலை 18க்கு இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வரதுக்கு இப்போ ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கா. கமலுடைய ஆக்டிங்கில், சங்கருடைய டைரக்ஷனில் ஒரு பிக் பட்ஜெட் மூவி. இந்த மூவியோட ஷூட்டிங்கே நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி தான் இந்த மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணி இப்போ தேட்டருக்கும் நிறைய பிரச்சனையோடு கொண்டு போய்கிட்டு இருக்காங்களே. மே மந்தில் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஜூன் மந்த்துக்கு வந்திருந்தது. இப்போ அதை தாண்டி ஜூலை 18க்கு இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. இன்னும் ஏதாவது டேட் போஸ்ட்பெய்ட் ஆகுமான்னு தெரியல. இப்போதைக்கு ஜூலை 18 க்ளூ பண்ணி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக சந்தீப் கிருஷ்ணனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவருடைய ஒவ்வொரு மூவிஸ்லேருந்தும் அப்டேட் கொடுத்துருந்தாங்களே. அவருடைய 30வது மூவியாக இருக்கட்டும், வைப் மூவியாக இருக்கட்டும், மாயவன் மூவியாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இவருடைய 30வது மூவியாக ராஜ்தண்ட் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட்டு இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வைப் மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த மூவி 2025 சம்மர் டைமில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்களே. இப்போ கரண்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற மூவினா அது மாயவன் மூவி தான். சிவி குமாரோடைய டைரக்ஷனில் ஒரு பயங்கரமான ஃபேண்டசி என்டர்டைன்மெண்ட் மூவியை தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்க. ஏகே என்டர்டைன்மெண்ட்ஸ் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதும் பிளான் போட்டிருக்காங்களே. இப்போ இந்த மூவியோடைய டீசரும் ரிலீஸ் ஆகியிருக்க. சுதீர் பாபுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஹரோம் ஹரா மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. மே 31க்கு இந்த மூவியை தேட்டர் கொண்டு வரதா பிளான் போட்டுட்டாங்க. இந்த மூவி ஒரு நல்ல ஆக்ஷன் மூவியாக தான் தயாராகிருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட மே மந்த் முடியறதுக்குள்ளே ஒரு 10 மூவியை தேட்டரில் பார்த்துடுவோம் போல். ஏன்னா அவ்வளோ மூவிஸ் ரிலீஸும் ஆக போகுது. இப்போ ஹரோம் ஹரா மூவியும் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் மேவோடைய எண்டில் வச்சுருக்காங்க. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுன்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். ஏஆர் ஜிவோடைய டைரக்ஷனில் நெக்ஸ்ட் அனுபமா மூவி ஒன்றுத்தோடைய டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக இந்த மூவியோடைய ஃபர்ஸ்ட் லுக்கும் டைட்டிலும் ரிலீஸ் ஆகியிருக்கு. லாக்டவுன் அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவியோட டைட்டில் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டு சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைக்கா தான் இந்த மூவியை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இப்போ இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வரைக்குமே வந்துட்டாங்க. இன்னும் 2 ஆர் 3 மந்த்ஸ்க்குள்ளே கூட இந்த மூவி தேட்டருக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாஸ்கர் சக்தியோடைய டைரக்ஷனில் வடக்கன் மூவியோட ரிலீஸ் டேட்டை அப்டேட் பண்ணியிருக்காங்களே. லிங்குசாமி அவர்கள் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாரு. மே 24க்கு இந்த மூவியை இப்போ தேட்டருக்கு கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தமிழர்களுக்கும் வடக்கர்களுக்கும் ஏற்படுற பிரச்சனையை மையமாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்த மூவியோட டீசர் கூட ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. வர மே 24க்கு இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வர போகிறாங்க. பாஸ்கர் சக்தியோட டைரக்ஷனில் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு வர மே 24 இந்த மூவியை தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.